சலமா டெட்டாங் நண்பர்களே, என்னடா சலமா டெட்டாங்னு புரியாத பாஷையில் பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. சலமா டெட்டாங்னா மலாயில் வெல்கம் அப்படின்னு அர்த்தம், வருக அப்படின்னு அர்த்தம். ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நான் மலேசியாவுடைய கேபிட்டலான கோலாலம்பூரில் தான் இருக்கேன். இந்த 1 இயரில் எனக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷரும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். என்னோட யூடியூப் சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் கொஞ்ச நாளாக வந்து அந்த எந்த வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோஸ்க்கு அப்புறம் வரப்போகிற ஒரு கண்டினியூஸ் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து மலேசியாவில் நீங்கள் எப்படி வேலை தேடலாம், மலேசியாவில் நீங்கள் எப்படி வீடு தேடலாம், மலேசியாவில் ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருக்குது, ஹையர் எஜுகேஷன் எப்படி இருக்குது, டேக்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஐடி செக்டார் எப்படி இருக்குது, மற்ற அதர் செக்டார்ஸ்லாம் எப்படி வேலை வாங்கலாம், எது மூலயமா நீங்கள் இங்கே வரலாம், ஒருவேளை நீங்கள் டூரிஸ்ட்டாக இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி நீங்கள் இங்கே வர்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அது கூட சேர்ந்து நானும் என்னோட வியூஸை நான் வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ மூலமாக நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்டார்டிங் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, இஃப் நீங்கள் ஒரு ஜாப் சீக்கர் இல்லாட்டி ஒரு டூரிஸ்ட்டாக நீங்கள் மலேசியா வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு அருமையான கண்ட்ரி. ஆன்லைனில் எழுதியிருக்கிற நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் இங்கே மலேசியா வர வேண்டாம். மலேசியா இஸ் அன் அமேசிங் கண்ட்ரி. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கேரியரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு டூரிஸ்ட்டாகவும் நீங்கள் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி. ஆன் த ஹோல் மலேசியா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மலேசியா மெயின்லேண்ட் இருக்குது, சபா சரங்னு இன்னொரு வெஸ்ட் பார்ட் ஆஃப் மலேசியாவும் இருக்குது. மலேசியாவில் 3 பெரிய சிட்டி அப்படின்னு சொல்லலாம். 1 கோலாலம்பூர், 2 பினாங், 3 மலாக்கா. அது போக சின்ன சின்ன சிட்டிஸ்லாம் நிறையவே இருக்குது. தமிழர்கள் தாய்லாந்து பார்டரில் ஆரம்பித்து சபா சரங் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நீங்கள் தமிழர்கள் பார்க்காத இடமே இருக்காது. எல்லா இடத்துலையும் தமிழர்கள் அதிகமாகவே இருக்காங்க. எனக்கு மலேசியா எப்படி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு சென்னையில் இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்து மலேசியாவில் கொடுத்துருக்கு. அதுவும் நான் இருக்கிறது வந்து மலேசியாவோட தலைநகரான கோலாலம்பூரில் பிரிக்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் லிட்டில் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. லிட்டில் இந்தியாவோட சிறப்பு என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு பெரிய சிட்டிக்கு நீங்கள் இங்கே மலேசியாவுக்கு போனாலும் சரி, சிங்கப்பூர்லேயும் அப்படி தான் லிட்டில் இந்தியாங்கிறத நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்கலாம். ஸோ லிட்டில் இந்தியா கோலாலம்பூர்லேயும் இருக்குது, பினாங்லேயும் இருக்குது, மலாக்காலையும் இருக்குது. லிட்டில் இந்தியாங்கிறது நீங்கள் இந்தியன் ஷாப்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு வச்சு ஒரு இடம் தான் லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கண்ட்ரி. லிவிங்க்கும் சரி ஒர்க்குக்கும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரி. குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா மலேசியா இஸ் அ வெரி குட் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப், ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இங்கே வந்து நீங்கள் என்ன தான் முட்டி மோதி அடித்து பொறிச்சு எதுனாலும் பண்ணாலும் 6 o'clock நீங்கள் வந்து லேப்டாப்பை மூடிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். யாருமே இங்கே ஒர்க் பண்ண மாட்டாங்க. 9 to 6ங்கிறத ரொம்ப அருமையாக ஃபாலோ பண்ணுவாங்க. தே ஆர் வெரி ஏர்லி டு ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ ஜாப் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மலேசியா வந்து ஒரு அருமையான ஒரு சிட்டி அப்படின்னு நான் சொல்லலாம். அருமையான கண்ட்ரி. இது போக டூரிசம்க்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் கோலாலம்பூரை தாண்டி வேறு எந்த ஒரு சிட்டிக்கும் போக மாட்டாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பினாங் போகலாம், மலாக்கா போகலாம். அது போக சின்ன சின்ன நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் சுற்றி மலேசியாவில் இருக்குது. நான் அதை பற்றியும் என்னோடய சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைலில் நான் வந்து இந்த வீடியோவில் எல்லா வீடியோலையும் போஸ்ட் பண்ணுவேன். என்னோடய லிங்க்டினை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இந்த டாபிக் சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நான் அந்த டாப்பிக்கை நான் வந்து எடுத்து வந்து பேசுகிறேன். ஓவரால் மலேசியாவோடைய என்டையர் டைனமிக்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 3 செட் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. 1 இந்தியன்ஸ், 2 மலைஸ், 3 சைனீஸ். ஆக்சுவலாக நான் ஆர்டரை தப்பாக சொல்கிறேன். பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா மலாய் முஸ்லீம்ஸ் தான் இங்கே அதிகம். செகண்ட் அதிகமாக இருக்குது சைனீஸ் கம்யூனிட்டி இருக்காங்க. தேர்டு தான் இந்தியன் கம்யூனிட்டி இருக்காங்க. இந்தியன் கம்யூனிட்டியில் தமிழர்களும் ஒரு பார்ட் ஆஃப் இந்தியன் கம்யூனிட்டி தான் சொல்லுவாங்க. சைனீஸ் கம்யூனிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு அதை பற்றி பெருசாக ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இருந்தேன். என்னை பொறுத்தளவில் மலாய் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, இங்கே தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் ஒரு வியூவில் மட்டும்தான் நான் இருந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது சைனீஸ் கம்யூனிட்டி நிறையவே இருக்காங்க அப்படிங்கிறது. எஸ்பெஷலி பினாங் இந்த ஏரியாலெலாம் போனீங்கன்னா சைனீஸ் கம்யூனிட்டி நிறையவே இருக்காங்க, நிறைய பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க. பொலிட்டிக்ஸ் இங்கே நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. தமிழர்கள் வந்து ஒரு அதிகாரத்திற்கு இருந்தாலும் நிறைய விஷயங்கள்ல அவங்களும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. மேபி என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் இங்கே இருக்கிற மலேசிய தமிழர்கள்ட்ட பேசுனது வந்து மலேசிய தமிழர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது,
அவங்களுடைய டே டு டே லைஃப், அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி நான் வந்து கண்டினியூஸாக நான் என்னோடய வீடியோஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வித் திஸ், வெல்கம் டு மை மலேசியா சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். வாங்க பேசலாம். நன்றி, வணக்கம்.